ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம 1 கிலோ மீன் எடுத்துருக்கோங்க. அதில் மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம், தலையெல்லாம் போட்டு. மீதியை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. அப்புறம் சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. லைட்டாக கலர் மாறவும் 2 மிளகு போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறவும் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. சிம்மில் தான் வச்சுருக்கோம், இல்லைன்னா கலர் ரொம்ப டார்க்காகிடும். அதனால் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஒரு கையில் உரிச்ச பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் உரித்து போட்டோன்னா நல்லாவும் இருக்கும். நல்லா எண்ணெயில் வணங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் மீன் குழம்புக்கு. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஆயிலில் கூட செய்யலாங்க. உங்கள் வீட்டில் எந்த ஆயிலில் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி கரைச்சி வச்சுருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். கையில் கரைக்க முடியாதவங்க மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மீன் குழம்பு மசாலா இருந்ததுன்னா அது போடுறனால போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலாக மிதக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். நம்ம புளியை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய், கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. மாங்காய் இல்லாதவங்க தக்காளி கூட ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி ஊற்றிடலாங்க. எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், சீரகம் போட்டு கொஞ்சம் அரைச்சி பாலாக ஊற்றுறவங்க பாலாக ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. கத்திரிக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சு ஊற்றியாச்சுங்க கொதித்து வரும்போது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெயினாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. மீன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் மீன் போடும்போது ஒரு 5 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம தலையை மட்டும் தான் போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். மீன் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த கேப்பில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு மீன் வெந்துருச்சு மக்களே. குழம்பு தாளித்து இறக்கிடலாம். இப்போ குழம்பு ஃப்ரை பண்ணியாச்சு. சாப்பிட்லாம் வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.